கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் கல்கி கோபிநாத் அவர்கள் மை சென்னை யூடியூப் தளத்திலிருந்து இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். டெல்லியை நோக்கி விவசாயிகள் மார்ச் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. நாளை மறுநாள் மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை அறிவிக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனைத்திலும் இணையதள சேவை சில இடங்கள்ல முழுமையாக துண்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு. விவசாயிகள் டெல்லியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாளை மறுநாள் ஒன்றிய பாஜக அரசை கண்டிச்சு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. அப்புறம் பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல இன்னொரு மிகப்பெரிய போராட்டங்கள் ஒரு 10 நாளா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா வட மாநில ஊடகங்கள் அதை திட்டமிட்டு மறைச்சிருக்கிறாங்க. இது ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் அந்த தேர்தல் கருத்து திணிப்பு, ஒரு பித்தலாட்டமான தேர்தல் கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த 3 விஷயத்தை தான் மெயினா இன்னைக்கான எபிசோட்ல பார்க்க போறோம். அந்த முதல் கேள்வியில இருந்து நீங்க ஆரம்பிங்க தோழர். முதல்ல பாத்தீங்கன்னாக்கா, விவசாயிகள் தொடர்ந்து அவங்க கேட்ட கோரிக்கை என்னன்னாக்கா, குறைந்தபட்ச ஆதார நிலை எல்லா பயிர்களுக்கும் விதைங்க, எல்லா பயிருக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. ஆனா இந்த ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் கார்பரேட் மயமாக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்ச்சியிலே பாத்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே விவசாய சீர்திருத்த மசோதாவே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கார்பரேட்டுகளுக்கு வழிவகை பண்ற மாதிரி தான் நடத்தி காட்டினாங்க. அதை விவசாயி போராடி முறியடிச்சாங்க. அதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்ப கூட விவசாயிகள் இது கண்டுக்காம இருந்த இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை செவிமடுக்கவே இல்லை. ஒருவேளை இந்த கார்பரேட்டுகள் வசம் விவசாயத்துறையை ஒப்படைக்கிறதுக்கு விவசாயிகள் ஒத்துக்கொண்டு இருந்தாங்கன்னாக்கா கண்டிப்பா இந்நேரம் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை எல்லாத்தையும் ஒன்றிய அரசு செஞ்சு காட்டியிருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த விவசாயிகள் அந்த அந்த விவசாய சீர்திருத்த மசோதா போராடி அதை தோற்கடிச்ச ஒரே காரணத்தினால தொடர்ந்து அவர்களுடைய வஞ்சகத்தை எப்படி தென் மாநிலங்களை நிதி பகிர்வுல வஞ்சிக்கிறாங்களோ அதே போல விவசாயிகளை ஒட்டுமொத்தமே வஞ்சிக்கிற இந்த நரேந்திர அரசு பாத்தீங்கன்னா அவங்க மனுவின் படிதான் ஆட்சி நடத்துறாங்க. மனுவின் படி விவசாயமே பாத்தீங்கன்னாக்கா சூத்திரர்கள் அப்படின்னு சூத்திரர்களுக்கான தொழில் தான் விவசாயம் அப்படின்னு சொல்லப்படும் போது பாத்தீங்கன்னாக்கா, ஏன்னா நிலத்தை கீறக்கூடாது, நிலத்தை கீறி வேலை தொழில் செய்யறவங்க எல்லாருமே சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனுவிலே சொல்லியிருக்கு. அந்த மனுவின் படி ஆட்சி நடத்துறவர்கள் விவசாயிகளுக்கு எப்படி துணை நிற்பாங்கன்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்புது இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்த இது பண்ண விவசாயிகள் தொடர்ந்து தன்னெழுச்சியா போராட்டங்கள் பண்ண, அதாவது இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் விவசாயிகள் இந்த 10 ஆண்டுகள்ல தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க கடன்களால, வாரா கடன்களால. அதாவது விவசாய கடன்களை திருப்பி செலுத்த முடியாத தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னாக்கா கார்பரேட்டுகளுக்கு சலுகைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதான் தயாநிதி மாறன் கேட்டிருந்தாரு, விவசாயிகள் திருப்பி சேர்த்தா அதை வாரா கடன் அவங்களை தொல்லை பண்றீங்க, விவசாயிகளுக்கு உதவியா அவங்களுடைய உரிமைக்கான பணத்தை கொடுத்தாலும் ஏழைகளுக்கான உரிமைகளை கொடுத்தாக்கா அதை நீங்க இலவசம் சொல்லி கொச்சப்படுத்துறீங்க, அது ரேவரி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்துறீங்க. ஆனா கார்பரேட்டுகளுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அதை சலுகைகள் சொல்லி அதை புனிதப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தாரு. அதான் இதாயிட்டு விவசாயிகள் தங்களுடைய போராட்டங்களை இது பண்ணுங்க. ஆனா இந்த செய்திகள் பாத்தீங்கன்னாக்கா ஊடகங்கள் பெருமளவுல கண்டுகொள்ளாத முடியாத அளவுக்கு இருட்டடிப்பு வேலைகளை இணையதளங்களை முடக்கிறது. ஏன்னா நிச்சயம் வட இந்திய ஊடகங்கள் முழுக்க பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவின் கால்களை தான் விழுந்து கிடக்குறாங்க. தோழர் அவர் பேர் என்ன தோழர், அந்த மாணவ புரட்சியாளர் ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, இவரு காங்கிரஸ்ல இணைந்து அவர் தான் சொல்லியிருந்தாருக்கா ஒரு நாள் தப்பி தவறி கன்னியாகுமார் அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. ஒரு எப்பவுமே ஒரு நாள் நரேந்திரா அவருடைய ஷூல விஷத்தை தடவி உக்காந்து இருந்தாருனாக்கா ஒட்டுமொத்த ஊடகங்களும் அன்னைக்கு அழிஞ்சு போயிடும். ஏன்னா அத்தனை பேரும் அவங்க ஷூவை தான் நக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் நடந்துட்டு இருக்குது. வட இந்திய ஊடகங்கள் முழுக்க பாத்தீங்கன்னா மோடியின் ஜால்ராக்களா இருக்கிறதுனால இந்த செய்திகளை வெளியில வரவிடாம பாத்துக்கிறாங்க. அப்படிதான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விஷயங்கள் அதாவது நாடு முழுக்க பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவுக்கு எதிரான பாஜக ஆட்சிக்கு எதிராக விவசாயிகள் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இளைஞர்கள் இருக்காங்க, வேலை வாய்ப்புக்காக போராடிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அப்படின்றத தெரியக்கூடாதுன்றதுக்காகவே இணையதளங்களை முடக்கிறது. எங்கெல்லாம் இவங்க இணையதளங்களை முடக்கிறாங்களோ அங்கெல்லாம் மிகப்பெரிய வன்முறைகள் நடக்குது.
மணிப்பூர் ஆகட்டும், காஷ்மீர் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் வன்மை. நமக்கு என்ன பதட்டம் வருதுனாக்கா, இப்ப இவங்க இணையதளங்களை முடக்கி இருக்காங்களே, அப்ப அந்த போராட்ட களங்களுக்கு போகக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா இவனுக்கு எப்படி எல்லாம் வந்துட்டு ஊடுருவி போராட்டங்கள் சீர்குலைப்பான்னு நல்லா தெரியும். நேரடியாவும் தாக்குவானுங்க, மறைமுகமாவும் தாக்குவானுங்க. நமக்கு இதெல்லாம் ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்துது. ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு நிச்சயம் விவசாயிகளுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய போறது கிடையாது, செய்யவும் மாட்டாரு. அது அதானிக்கிட்டே அம்பானிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் விவசாயத்துறை இருந்தா மட்டும்தான் இது பண்ணுங்க. அநேகமா அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 100 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருந்தாங்கனாக்கா, அவங்க விவசாயம் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா நிச்சயம் விவசாயிகளுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். அவங்க இன்னும் விவசாயத்துறைக்குள்ள முழுசா வந்து இறங்கல இல்லைங்களா? அதனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. எது எப்படினாலும் சரி, ஒன்றிய அரசுக்கு விவசாயிகள், அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்துட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கும்போது பாத்தீங்கன்னா, விவசாயிகள் தங்களுடைய மூர்க்கத்தனமான போராட்டம், அதாவது ஹரியானா, பஞ்சாப்ல இருக்கிற விவசாயிகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா, மற்ற மாநில விவசாயிகளோட வந்துட்டு அவங்களுடைய உரிமைக்காக போராடுறதுல, குரல் கொடுக்கறதுல ரொம்ப ஆவேசமா இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 அமைப்புகள், விவசாய அமைப்புகள் ஒன்று கூடி, அதான் வந்துட்டு கூட்டிணைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்துட்டு மிகப்பெரிய வலிமையை கொடுக்குது. அந்த வலிமையோட இவங்க போராடுறாங்க. பார்ப்போம், இப்பயாவது ஒன்றிய பிரதமர் நரேந்திரா நடிகைகளை பார்ப்பாரா, இல்ல விவசாயிகளை சந்திப்பாரான்னு பார்ப்போம். தேர்தல் வருது, தேர்தலுக்காக விவசாயிகளோட குறைய ஒரு தடவை நேர்ல வந்து பார்க்கணும். எந்த ஒரு விவசாயிகள் போராட்டத்தையும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா நேர்ல வந்து, ஒன்றிய அமைச்சர்கள் யாருமே வந்து பேசுனது கிடையாது. இப்ப மட்டும்தான் 3 அமைச்சர்கள் வந்துட்டு ஹரியானாவுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ஒன்றிய பிரதமர் நரேந்திராவே வந்திருக்கணும் இல்லையா? தேர்தல் வர நேரத்துல கூட வந்துட்டு எங்கட ஓட்டுகள் சிதறமேன்ற எண்ணம் கூட இல்லாத அளவுக்கு அவங்க இவிஎம் நம்பிட்டு இருக்கிறாங்க. இவிஎம்மே நம்பினாலும் மக்கள் தன்னெழுச்சியா இது பண்ணும்போது டெக்னாலஜி கூட தோத்து போயிடும். அது வந்துட்டு மக்களுடைய கோபத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய டெக்னாலஜியோ வந்தாலும், கடவுளே வந்தாலும் மக்களோட கோபத்துக்கு முன்னாடி நிக்க முடியாதக்குள்ள டெக்னாலஜி எல்லாம் எந்த அளவுக்கு நிக்கும்ன்றது இந்த முட்டாள் கூட்டம் என்னைக்கு புரிஞ்சுக்குதுன்னு தெரியல. கண்டிப்பா தோழர். இப்ப தேர்தல் வரக்கூடிய நேரத்துல மிகப்பெரிய அளவுல விவசாயிகளுடைய போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த போராட்டம் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே விவசாயிகளுக்கு பண்ண துரோகத்தினால விவசாயிகள் ஒட்டுமொத்தமா பிஜேபிக்கு வாக்களிப்பாங்களா, பஞ்சாப்ல வந்து எலெக்ஷன்ல கவுத்து விட்டாங்க. ஸோ அது நிச்சயமா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பக்கம். இந்தியாவினுடைய மிக முக்கியமான உயிர் நாடின்னு சொல்லக்கூடியது ஒரு பக்கம் விவசாயி அப்படின்னா, இன்னொரு பக்கம் இளைய தலைமுறையினர், இளம் மாணவர்கள் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு முடிச்சுட்டு சமீபத்துல விப்ரோ யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் 45% பேர் வந்து வேலை கிடைக்காம இருக்காங்க. கல்லூரி முடிச்சுட்டு வராங்க, வந்துட்டு வேலை கிடைக்காம இருக்காங்கன்னு ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டு இருந்தாங்க. மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள்ல கடந்த ஒரு 10 நாட்களாகவே மிகப்பெரிய அளவுல வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கண்டிச்சு அந்த மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. ஆனா இந்த செய்திகள் எதுவுமே வெளியில வரல. சின்ன சின்ன ட்விட்டர்ல வந்து ஒரு சில இடங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல பரவி இருக்கு. அந்த நார்த்ல இருக்கக்கூடிய சில யூடியூப் சேனல்கள் வந்து அதை கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஒன்றிய அரசுல இருந்து நோட்டீஸ் கொடுத்து அந்த வீடியோவையும் டேக் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. சோ இந்த சம்பவத்தை நீங்க எப்படி தோழர் பாக்குறீங்க? இந்த வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம். தோழர், வேலை வாய்ப்பின்மை அப்படின்னா வந்துட்டு படித்த இளைஞர்கள் கல்வி பெற்று, கல்வி அறிவு பெற்று வெளியே வரணும். எல்லா இளைஞர்களும் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா தொழில் முனைவர்கள் ஆக முடியும். அவங்களுடைய குடும்ப சூழலை பொறுத்துதான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்றத அதிகப்படுத்தணும். கார்பரேட் முதலாளிகளுக்கு நீங்க வந்துட்டு பணம் வரி சலுகைகளை கொடுக்கறதே காரணம் வேலை வாய்ப்பு உற்பத்தியை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான். ஆனா அந்த வேலை வாய்ப்பு எங்க வருது அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. ஆட்சிக்கு வரும்போது 2 லட்சம் பேருக்கு வந்து நீங்க வருஷத்துக்கு 2 லட்சம் வேலைகளை உருவாக்குவோம்னு சொன்னீங்கல்ல, சொன்னாரு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா. எங்க நடந்தது? 20 லட்சம் இளைஞர்களா எம்ப்ளாய்மெண்ட் ஆயிருக்கணும் இல்லைங்களா? எங்க நடந்தது? எவ்வளவு தொழில் நிறுவனங்கள் வந்தது? இவங்க எந்த நேரம் பார்த்தாலும் சாமி சாமி, மதம், இஸ்லாமிக் போபியா இததான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்களே தவிர இந்த 10 வருஷத்துல இந்த நாடு என்ன முன்னேற்றத்தை கண்டது? இந்துக்களுக்காக ஆட்சி செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா எத்தனை இந்து இளைஞர்களுக்கு நீ மத்த கிறிஸ்துவ இளைஞர்களோடு, இஸ்லாமியர்களோடு, பார்சி இளைஞர்களோட கூட விட்டு தள்ளு. நீ இந்துன்னு சொல்ற அந்த இன்னைக்கு வேலை வாய்ப்பின்மையால, தொழில் முடக்கங்களால உன்னுடைய பண மதிப்பில இப்போ ஒரு மிகப்பெரிய தொழில் முடக்கத்தை ஏற்படுத்துது. கொரோனாவுக்கு அப்புறமேட்டு மிகப்பெரிய தொழில் முடக்கங்கள் உலகம் முழுக்க ஸ்தம்பிச்சு மற்ற நாடுகளை எழுந்துட்டு வருது. இந்தியா மட்டும் தடுமாறிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பின்மையால தடுமாறிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னாக்கா இந்திய பொருளாதார வீழ்ச்சின்றது கண்ணுக்கு நமக்கு தெரியாமலே மாசம் 30 ரூபாய் ஜிஎஸ்டின்ற பேர்ல
இப்ப நம்ம பாக்கெட்ல வந்து மாசம் மாசம் 30 ரூபா அதிகமா திருடுறாங்க. இந்த மாசம் 5000 ரூபாய்க்கு நீங்க ஒரு மளிகை பொருளை வாங்குனீங்கன்னா அதே மளிகை பொருளை வந்துட்டு அடுத்த மாசம் வாங்கி பாருங்க. அதே அளவுல கரெக்டா வந்து 30 ரூபா கூடி இருக்குது. ஒரு நாளைக்கு 1 ரூபாய் நம்ம பாக்கெட்ல வந்துட்டு திட்டமிட்டு திருடுறது இந்த ஒன்றிய அரசு. மாசம் மாசம் 30 வருஷத்துக்கு எவ்வளவு ஒரு குடும்பத்திட்ட 300 ரூபாய் திருடுறாங்க. மளிகை பொருட்கள்ல மட்டும் ஒரு வருஷத்துக்கு 300 ரூபாய வந்துட்டு சர்வ சாதாரணமா திருடிட்டு போகுது இந்த ஒன்றிய நரேந்திர அரசு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க இங்க வேலை வாய்ப்பை வந்து கெடுக்கிறாங்க. அதாவது சாமி சாமின்னு சொல்லிட்டு எந்த வட இந்திய மக்களையும் மதத்தை வச்சு இஸ்லாமிய போபியா வச்சு இன்னைக்கு அந்த மக்களை வந்து நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா எந்த நேரம் மக்கள் சாமியை நம்பிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு பசிக்கும் இல்ல, பசிக்கும் போது எந்த சாமி வந்துட்டு சோறு போட போகுது? வேலைதான், அவன் சம்பாதிச்சாதான் சோறு போடும். நானே உங்களுக்கு தெரியும், நானே வந்துட்டு ஆன்மீக அமைப்புகள்ல வந்துட்டு இருக்கிறோம் தான். எங்களுடைய இதுல பாத்தீங்கன்னாக்கா நாங்களாம் வந்துட்டு அந்த ஆன்மீக சேவை செய்துட்டு கிராம கிராமம்லாம் செருப்பு இல்லாம கூட நாங்களாம் போய் பண்ணியிருக்கோம் தோழர். அப்ப எங்களை எல்லாம் கூப்பிட்டாரு அந்த என்னுடைய நான் வணங்கக்கூடிய கல்கி பவன் வந்துட்டு கூப்பிட்டு, நீ வேலை இல்லாம எத்தனை நாளைக்கு இருப்ப? வேலை இல்லைன்னா உன்னை எவன் மதிப்பான்? வேலைக்கு போன்னு சொன்னவங்க. ஓகேங்களா? ஏன்னா நீ வந்துட்டு சாமி மட்டுமே கும்பிட்டு இருந்தா உன்னை எவனும் மதிக்க மாட்டானுங்க. 10 பேர் கூட உன்னை மதிக்க மாட்டான். உங்ககிட்ட பணம் இருந்தாலும் அது அங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்றேன். ஓகேங்களா? அததான் நான் சொல்றேன். நாங்களாம் வேலைக்கு போறதுக்கு முக்கியமான காரணம், நாங்களாம் கடவுள் கடவுள் பின்னாடி சுத்திட்டு இருந்தோம். எங்களை வேலைக்கு திருப்பி விட்டதே அவங்கதான். சம்பாதிச்சுட்டு நீ ஜெயிச்சுட்டு உள்ளவா அப்படின்னாங்க. அதுதான் வந்துட்டு யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, இந்த இளைஞர்கள் எத்தனை நாள் வேலை கொடுக்காம சாமியை வச்சு ஏமாத்திட்டு இருப்ப. இன்னைக்கு எழுதிச்சிட்டாங்கல்ல, ஆசிரியர்கள் எழுதிச்சிட்டாங்கல்ல. இப்ப கேள்வி கேட்கறாங்க, 2 லட்சம் வருஷத்துக்கு வேலை கொடுக்கறதுனால எங்கடான்னு சொல்லிட்டு ஒரு சட்டையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்ல. அதை கொடுக்கும்போது முன்னோடி 2 கோடி அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம என்ன கேட்கிறோம்னாக்கா, டே அவன் என்ன கேட்கறான், நீ எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னால எங்கன்னு சொல்லி கேட்கும் போது உன்னுடைய குரல் மட்டும் ஒலிக்கணும்னு சொல்லிட்டு போற பக்கம்லாம் உன் மூஞ்சி கேமரால காட்டி காட்டி எடுக்கிறியே, அங்க ஒரு எதிர்குரல் வருது இல்ல, அந்த குரலை வந்துட்டு கேட்கணும் இல்ல. அதை கேட்க கூடாதுன்றதுக்காக நீங்க மொத்தமா முடக்கிட்டு இந்த நாடு வந்துட்டு வளர்ச்சி பாதி போகுதுன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல பேசினா மட்டும் போதுமா? எல்லா எதிர்கட்சிகளையும் வெளியே அனுப்பிட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு நீ பாட்டுக்கு ஒரே ஆளா வந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு இது ஒன்மேன் ஆட்சி கிடையாது. இது ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து போட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஆட்சி. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நீங்க எவ்வளவு கேவலமான ஆட்சியை நடத்துங்க. இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக தடுமாறிட்டு இருக்காங்கன்றத கூட புரிஞ்சுக்காம அவன் குடும்பத்தை எப்படி உதாரணத்துக்கு ரொம்ப வருத்தமா இருக்க விஷயம் தோழர், உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு மசாஜ் சென்டர்ல வேலை செய்யறவங்க யாருன்னு யோசிச்சு பாருங்க. வடகிழக்கு மாகாண பெண்கள், வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த பெண்கள். அங்க இருந்து வந்துட்டு தமிழ்நாட்டு பெண்கள் அப்படி பண்ணுவாங்களா இல்ல சவுத் இந்தியால பண்ண இருப்பாங்க. எல்லாமே வறுமை சூழல்ல தான் இருப்பாங்க. அவங்களோட வறுமை சூழலை போக்குறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. நம்ம தொழில வந்துட்டு இது பண்ணல. அவங்க அங்க இருந்து வந்து ஒரு கௌரவமா ஒரு தொழில் கூட பண்ண முடியாது. கல்வி சூழல் வந்துட்டு படிக்கிறீங்க அங்க எல்லை மாநிலங்கள்ல அவங்க வேலை தேடி தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க, மற்ற மாநிலங்களுக்கு போறாங்க. மசாஜ் சென்டர் பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்க என்னென்ன கொடுமைகள் நடக்குதுன்ற நம்ம பேப்பர்ஸ்ல செய்திகள்லையும் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த பெண்கள் எவ்வளவு வேதனைப்பட்டு அங்க வந்து வேலை செய்யறாங்க. அந்த இதை வந்துட்டு சில இடங்கள் வந்துட்டு கௌரவமா இருக்கலாம், ஆனா எல்லா இடங்களும் அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அதைதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒன்றிய அரசு இளைஞர்களை வந்துட்டு இது பண்ணிட்டு மூளைச்சலவை பண்ணி மதத்துக்குள்ள நிறுத்த பார்த்தாங்க. இன்னைக்கு அவங்களை வந்து அதே ஹிந்தி பெல்ட்ல தான் அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல கூட வந்துட்டு இந்த போராட்டம் வெடிக்கல, பீகார்ல வெடிக்கிறது இல்லைங்களா? இதுதான் வந்துட்டு இது. நீ சாமியை வச்சுட்டு எந்த நேரமும் ஏமாத்த முடியாது. அவனுக்கு தேவை வளர்ச்சி. நீ சாமியை வச்சுட்டு ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் ஏமாத்த முடியாதுரா அப்படின்றத இன்னைக்கு திருப்பி அடிக்கிறானுங்க. அதான் வந்துட்டு என்னன்னாக்கா, நீ மதத்தையும் சாமியும் காட்டாத, எனக்கு வேலையை கூட இன்னைக்கு வந்து நின்னுட்டான். இப்ப நீ என்ன பதில் சொல்ல போற? அப்படிதான் இதாகுது. உத்தரப்பிரதேசத்துல தொழில் இதுன்னா முதலீட்டாளர் மாநாட்டுல இவ்வளவு பணம் வந்தது, குளோபல் நரேந்திராவால இவ்வளவு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் சொல்றீங்க இல்லைங்களா? நரேந்திரா வந்துட்டு ஒவ்வொரு வெளிநாடுகள் போகும்போது இவ்வளவு கோடி முதலீட்டுக்கு வந்துட்டு ஒப்பந்தம் போட்டாங்கன்ட்டு என்ன நடந்தது? நம்மளுடைய முதலமைச்சர் பிரான்ஸுக்கு போயிட்டு வந்தாக்கா அண்ணாமலை வந்துட்டு போன வருஷம் துபாய்க்கு போனீங்களே என்ன ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லி கேட்கிறாரு. கரெக்டான கேள்வி. நாம அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கேள்வி கேளுங்க, தப்பு இல்லை. அந்த ப்ரோக்ரஸிவ் என்னன்றத தமிழ்நாடு அரசு கொடுக்கும். ஓகேங்களா? ஆனா 10 வருஷமா நீ போயிட்டு வந்தல,
அதிகமா ஊர் சுத்தின பிரதமர் நீதானே இந்தியாவிலேயே. உலகத்திலே அதிகமா ஊர் சுத்தின உலகம் சுத்தின பிரதமர்னாக்கா அது நரேந்திரா தான். அதாவது தன்னோட துணியை லாண்ட்ரிக்கு போறதுக்காக மட்டும்தான் அவர் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கிறாரு. அவர் இந்தியாவில இருந்ததே கொரோனா காலத்துல மட்டும்தான் இருந்தாரு. மத்த அதுவும் அதுவும் ஒரு தடவை போட்ட உடைய திருப்பி அணிய மாட்டாருன்னு நினைக்கிறேன். அணிய மாட்டாரு. ஆமா. அதான் லாண்ட்ரி போட்டு பண்ணாலும் அது என்ன பண்ணா நம்ம தெரியாது. நமக்கு வந்து பண்ணா ஒரு லக்கேஜை வந்து மாத்தி எடுத்துட்டு போறதுக்காக தான் இது பண்றாரு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நீ ஆடம்பரமா இருக்கிறத இளைஞர்களை அழிச்சிட்ட. உன்னோட சொகுசு வாழ்க்கைக்காக நீ இளைஞர்கள் அழித்து விட்டாய். இளைஞரோட எதிர்காலத்தை அழிச்சிட்டு இருக்கிற. மதத்தை காட்டினா எல்லாரும் ஏமாந்துருவானாக்கா நீ இப்ப வச்ச ஆப்பு இன்னைக்கு உனக்கே திரும்பி வருது. எந்த ஹிந்தி மாநிலங்கள்ல வந்துட்டு உனக்கு எதிராக இன்னைக்கு கிளம்பி இருக்கிறதுல ஹிந்தி மாநிலங்கள் வளர்ச்சி நோக்கி இருக்க தென் மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா தனக்கான வேலை வாய்ப்புகளை தேடிக்குது. எப்படியாவது ஒண்ணு தேடிக்கிறாங்க. ஆமா, எத்தனை காலத்துக்கு ஒரு வட மாநிலம் எத்தனை பேருங்க அப்படி மைக்ரேட் ஆகி இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆமா, இங்க வந்தவன் தமிழ்நாட்டுக்கு வந்தவன் கேரளால இருக்க வட மாநிலத்தை இந்த மாநிலம் இவ்வளவு டெவலப் ஆகணும் அவன் மாநிலத்தை சொல்ல மாட்டானா? அப்ப அவனுக்கு ஒரு சுகன் ஏறும் இல்ல. அப்ப இங்க என்னடா பண்ணிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அந்த கேள்வியோட விளைவுதான் நாம பாக்குறோம். இந்த போராட்டங்கள் வெடிக்கணும். அது இன்னும் வந்துட்டு அது என்னன்னாக்கா நாடு முழுக்க அது பரவணும். குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த அரசங்கிங்க இருக்காங்க இல்லைங்களா, சூத்திர சங்கிங்க, அவனுங்களுக்கு இதை புரியணும். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயங்கள் அவங்க மீடியாவை முடக்கிட்டாங்க. தமிழ்நாட்டு மீடியாக்கள் இதை பத்தி பெருசா விவாதங்கள் வைக்காது. இன்னைக்கு இருக்க சூழல சொல்ற கண்டிப்பா மாஸ் மீடியாஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை பத்தின செய்திகள் எங்கேயுமே வரல. நம்ம எல்லாத்துலயும் தேடி பார்த்து விவசாயிகள் போராட்டத்தை பத்தி எதுவும் வரல. ஏன் இவங்க அதை பண்ண மாட்டேன்றாங்க? இதை பண்ணுனா தானே நரேந்திர அரசுடைய தில்லுமுழுதும் தெரியும். திமுக ஆதரவு சேனல்களே அதை பண்ணலன்றதான் நம்மளுடைய வேதனையா இருக்குது. இவ்வளவு பெரிய இந்த இடத்துல இந்த 3வது கேள்வி அப்படிங்கிறது இந்த 2 கேள்வியோட கனெக்ட் பண்ண ஒண்ணு. ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம், இந்த ஒன்றிய பாஜக அரசு மேல மிகப்பெரிய அளவுல அதிருப்தியில இருக்காங்க. மோடியினுடைய பிரதான வாக்குறுதியே 2014 பாத்தீங்கன்னா 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயிகளுடைய வருமானத்தை அப்படி இரட்டிப்பாக்குவேன் அப்படின்னு. இது 2லயுமே தோத்துட்டாரு, 2யுமே நிறைவேற்றல. இன்னைக்கு அந்த 2 பர்டிகுலர் பீப்புளுமே கோவத்துல இருக்கிறாங்க. இளைஞர்களும் கோவமா இருக்காங்க, விவசாயிகளும் கோவமா இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் எப்படி வந்து என்டிஏ கூட்டணி 305 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டு இந்தியா டுடே, டைம்ஸ் நவ் போன்ற நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பு வெறும் 35,800 சில்ற சாம்பிள்ஸ்ல எடுத்திருக்கிறாங்க. அதுவும் டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்துல எடுத்திருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணின்னு ஷியோர் ஷார்ட்டா சொல்றாங்க, இந்தியா கூட்டணின்னு ஷியோர் ஷார்ட்டா சொல்றாங்க. இன்னும் கூட்டணி முடிவாகல, தொகுதி பங்கீடுகள் முடிவாகல, எந்த இடத்துல யார் நிக்க போறாங்க அப்படிங்கிறது முடிவாகல, இந்த கட்சி இந்த வாக்குறுதி கொடுக்க போகுது, இந்தியா கூட்டணி இது கொடுக்க போகுதுன்றதும் முடிவாகல. இவங்க வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்கு இந்த அமைப்புகளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது கருத்து கணிப்பு மாதிரி தெரியுதா இல்ல கருத்து திணிப்பு மாதிரி தெரியுதா உங்க பார்வையில? தோழர், இது எல்லாமே கருத்து திணிப்பு. கருத்து கணிப்புன்ற பேர்ல நடத்துற இந்த ஊடகங்கள் நடத்துற எல்லாமே கருத்து திணிப்பு தான். நான் வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்றேன். அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரபல வார இதழ் வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்தினாங்க. ஆன்லைன்ல நடத்தினாங்க, நேரடியா போய் நடத்தினாங்க. ஆனா அதுல வந்துட்டு அவர் அந்த கருத்து கணிப்பு எப்படி நடத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டு ஒர்க்கு போற இளைஞர்கள்ட்ட வந்து கேட்டப்ப சொன்னாங்க, எங்கெல்லாம் வந்துட்டு யார வந்து இவங்க தீர்மானிச்சு வச்சுட்டாங்க, இவர் தான் வரணும்னு தீர்மானிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அது வந்துட்டு எனக்கு நான் ஓப்பனா கலைப்புலி தானு அவர்கள் சொல்லிதான் அந்த கருத்து கணிப்பு நடத்தப்படுது. ஓகேங்களா? அப்ப வந்துட்டு சொல்றாரு இவரா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவராவே சொல்றாரு. ஓகே, அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த வார இதழ் வந்துட்டு அந்த கருத்து கணிப்பை நடத்துறாங்க. நடத்தினா கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமும் ஒரு 8 மாசத்துக்கு பக்கம் நடக்குது அந்த கருத்து கணிப்பு. அவர்கள் போய் நின்ற இடமெல்லாம் எங்கெல்லாம் விஜய் ரசிகர்கள் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல நின்னாங்க. ஏன்னா நானும் அங்க வேலை செஞ்சேன். நமக்கு தெரியும் இது ஆனா வந்துட்டு இது எப்படி நடக்குதுன்றது தெரியும். ஃபீல்டுல போகிறோம், நாம இதுன்னு சொல்ல பல இடங்களுக்கு போகும்போது நமக்கு ஆதரவானவர்கள் எங்க இருப்பான்னு தேடி போய் தான் நம்ம கருத்து கணிப்பு பண்ணுவோம். இன்னைக்கு சாணக்கிய கருத்து கணிப்பு நடக்குதுன்னா எங்க நடக்கும்? சென்னைக்குள்ள ஒண்ணு மயிலாப்பூர் நடக்கும், திருவல்லிக்கேணியில நடக்கும். திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி கோயில் ஒட்டி தான் நடக்குமே தவிர மீனவ குப்பை பக்கம் போகாது சாணக்கியா. இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், நான் கருத்து கணிப்பு மக்கள் கருத்து கேட்பேன்னா எங்க பண்ணுவேன்? திமுக ஆதரவாளர், திராவிட ஆதரவாளர் எங்க இருக்காங்களோ அங்கதான் போய் கேட்பேன். இதுதான் நடக்கும். எல்லா கருத்து கணிப்புகளும் இப்படிதான் நடக்கும்.
இதுல வந்து பெருசா இல்ல, மக்களுக்குள்ள என்ன முடிவுன்றது அவன் தெரியும். நீ இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டாளர்களை வந்து, ஆனா இவங்களுடைய இம்பாக்ட் எங்க இருந்தாக்கா, இந்த புதிய வாக்காளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களையும் இந்த ஃப்ளோட்டிங் வாக்காளர்களையும் அது என்ன சொல்றதுனாக்கா, அவங்கள குறி வச்சு தாக்கறதுக்காக இது பண்ணுவாங்க. இதுக்கு போடலாமா, அதுக்கு போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துல இருப்பான் பாத்தீங்களா, அவனை குறி வச்சு அவன் மனசுல வந்துட்டு இது பண்ணி 0.01% இல்ல 0.03% இதுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு ஒரு 2 ஓட்டு கணக்கு வைங்க. இதுதான் அவங்களால மாத்த முடியும் இல்லைங்களா. இன்னைக்கு நீங்க நான் யூடியூப்ல பேசுறோம், நீங்க யூடியூப் பேசினாலும் ஒரு புரட்சியோ ஒரு மாற்றமோ வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம். நாம பேசுறது ஒரு 2000 பேர் பேக்குறாங்கனாக்கா, நான் பாஸ்கரன் பேசுறது 20,000 பேர் 2000 பேர் பார்ப்பாங்க. ஓகேங்களா. யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் பேசுறது 1 லட்சம் பாக்குறாங்கனாக்கா, அதே வந்துட்டு மாரிதாஸ் பேசுறது 1 லட்சம் பேர் பாக்குறாங்கல்ல. ஆமா. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆதரவாளர்களுக்குள்ளதான் கருத்து பரிமாற்றம் நடக்குது. இது வந்துட்டு மக்கள் வந்து பார்த்துட்டு கண்டுக்காம போயிடுவாங்க. எங்க இது கருத்து இதானாக்கா 0.02% தான் மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றங்களை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னாக்கா 1 ஓட்டு 2 ஓட்டு தான் இதாகுமே தவிர, மத்தபடி இதாவது இது ஒரு கருத்து திணிப்பு. இது ஒண்ணு வாங்குற சூட்கேஸுக்கான விசுவாசம் அவ்வளவுதான். ஓகேங்களா. இன்னைக்கு நரேந்திரா சந்திக்காத செய்தியாளர்களை வந்து நரேந்திரா சந்திக்காம இருக்கலாம். அனைத்து செய்தி ஊடகங்களை முதலாளிகளையும் நரேந்திரா சந்திக்கிறார் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது தேவையானது கண்டிப்பா போயிட்டு தான் இருக்குது எல்லாத்துக்கும். இன்னைக்கு எந்த செய்தி நிறுவனங்களும் லாபத்துல இல்ல, நான் ஓப்பனா சொல்றேன். அவன் சம்பளம் கொடுத்தாகணும், சம்பளம் கொடுத்தாகணும். யூடியூப் நமக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மாசம் வியூ போல ரெவென்யூ வரலினாக்கா அடுத்த மாசம் தடுமாறும் இல்ல. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய அத்தனை பேர் சம்பளம் கொடுத்தாகணும். அப்ப அந்த நிறுவனங்கள் வலுதாகும். சோ அதுக்காக அவங்களுக்கு வேற வழி இல்ல. அவர்கள் அவருடைய ஊழியர்கள் கொடுக்கறதுக்காக சம்பளம் கொடுக்கறதுக்கு வேற வழி இல்லை. இதெல்லாம் பண்ணிதான் ஆகணுன்றதுக்கு இந்த ஜிக்ஜாக் வேலையெல்லாம் பண்ணிட்டு இதனால ஒரு பிரயோஜனமும் மக்கள்கிட்ட எடுபடுறது 0.02%. அவ்வளவு மத்தபடி எதுவும் இல்லை. தொடர்ந்து பேசலாம் தோழர். நன்றி தோழர். ரொம்ப நன்றி தோழர்.